ஸ்ரீ பாலசுப்ரமணிய அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். ஆவணி மாதத்தின் பலாபலன்கள், பொது பலனா, கோச்சார பலன் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியை பொறுத்த வகையில் நிறைய ஜாதகங்களை நமக்கு அனுப்பியிருக்கீங்க. நிறைய பேர் உங்களுடைய சொந்த ஜாதகங்களை பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம பொது பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாதம் வரக்கூடியது தான் பொது பலன், கோச்சார பலன். ஆனால் இது வாழ்நாள் பலனாக நீங்கள் இதை எடுத்துக்க முடியாது. வாழ்நாள் பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் தான் வாழ்நாள் பலன். ஓகேங்களா? பர்த் சார்ட், உங்களுடைய சொந்த ஜாதகம் தான் வாழ்நாள் பலன். என்ன விதமான கர்மாவில் உங்களோட பிறப்பு இருந்தது, உங்களுடைய ராசி துலாம் ராசியாக இருந்தாலும் லக்கணம் மாறுபடுது. சில பேருக்கு, எல்லாருக்குமே லக்கணம் வேறு வேறு. அப்படி இருக்கையில் அப்போ லக்கணம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, எந்தெந்த நட்சத்திர பாதங்களில் கிரகங்கள் இருக்குது, அப்போ என்ன நடக்கும், என்ன விதமான கர்ம பலன் இருக்குது, என்ன விதமான பரிகாரங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுட்டு, உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு இப்போ என்ன இருக்குது, கரண்ட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோச்சார பலன்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற முடிவு சரியாக எடுக்க முடியும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழு பலன், வாழ்நாள் பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாதம் வரக்கூடிய கோச்சார பலனில் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில, காலச்சக்கரத்தின் 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில வந்து அருள்வளிக்கக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். ஆவணி மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே திருமண சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துல நிறைய சிறப்புகள் உண்டு. என்னன்னா, ஆடி முடிஞ்சு ஆவணியில தான் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதையும் சார்ந்து குலதெய்வ கோவில்கள் வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஆமா, அதே போல வாஸ்து செய்யறதுக்கும் ஒரு நல்ல காலகட்டம். வீட்டு வேலை ஆரம்பிக்கணும், வீடு கட்டணும், புது இடம் வாங்கியிருக்கோம், வீடு கட்டணும், பிளாட் வாங்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆவணி மாதங்கிறது ஒரு அருமையான மாதம். இந்த மாதத்துல செஞ்சு வாங்கிக்கிறது அப்படிங்கிற நல்ல மாதம். அப்ப எந்த ஒரு புது தொடக்கத்திற்கும், சுப விசேஷங்களின், குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கான புது தொடக்கம் அனைத்துமே ஆவணி மாதத்துல பண்ணிக்கிறது. குடும்பம் அமைச்சுக்கிறதுல இருந்து குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை செய்கிற வரையும், சொத்துக்கள் சேர்க்கறது வரையும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தொடக்கமாகும். சரி, ஓகே, அது ஒரு பக்கம். உங்களுடைய ராசி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த இடத்துலையும் நீதி நேர்மை தவறாதவர்களா இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். மனதிற்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. தன்னோட மனசுல எது சரியோ அது எத்தனை பேர் இருந்தாலும் தனக்கு சரியின்பட்டதை நேர்மையா உண்மையா பேசக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள். பொதுஜன தொடர்பு உடையவர்கள், அதாவது மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது எப்போதுமே எங்கள்கிட்ட வரும். நண்பர்கள், உறவுகள், எல்லா இடத்துலையும் மக்கள் தொடர்பு. இவர் செய்கிற தொழில் மூலமாகவே நல்ல தொடர்பு, நல்ல நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. அடுத்து சுக்கிரனை ஆட்சி அதிபதியாக கொண்டவர். எந்த இடத்துக்கு போனாலும் டிப்டாப்பா, ஆடை பாதி ஆள் பாதி அப்படிங்கிறது மாதிரி கரெக்டாக போய் நிற்பாங்க, அலங்காரமாக இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போவையில் இவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொருத்தமா தன்னை ஆடை அலங்கார பிரியர்களாகவும் இருப்பாங்க. அரசியல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நேர்மையான அரசியல்வாதிகளா இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி என்பவர்கள். மக்களுக்கானவர்களா இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி. அப்படிப்பட்ட துலாம் ராசினியர்களுக்கு என்னென்ன விஷயங்கள், கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடமான சிம்ம ராசியில சுக்கிரன், சூரியன், புதன் அப்படின்ற 3 கிரகங்களோட கூட்டணி 11ஆம் இடத்துல இருக்கு. 12ஆம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடமான ரிஷப ராசியில செவ்வாய் குரு இணை.
அடுத்து பாருங்க, 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி, 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்புகள் என்ன விதமான பலனை கொடுக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் இந்த மாதத்தில் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா அரசு துறை சார்ந்த அரசாங்க கிரகமான, அரசாங்க இடமான, அரசாங்க கிரகத்தோடு இணைந்து அரசாங்க இடத்துல இருக்கிறார். அப்ப அரசு காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அப்ப அரசு சார்ந்து முயற்சி செய்யறவங்க, துலாம் ராசி இளைஞர்கள், போட்டித் தேர்வுகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். வேலை, அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல அரசு சார்ந்த முயற்சிகள்ல இருக்கிறவங்க அனைத்து அரசு வேலைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். நீண்ட நாள் ஆசைகள், நீண்ட நாள் அரசு சார்ந்த காரியங்கள் நடக்கணும்னா இந்த காலகட்டத்தில் நடந்துடும். அரசால ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அப்பாவோட உதவி முழுமையா கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஓகேங்களா? கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசு கடனுதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்க சார்ந்த அனைத்து, அதே போல அரசு துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்பர், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். பதவி உயர்வு, இடமாற்றம், இவை ரெண்டுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக துலாம் ராசினியர்களுக்கு இந்த விஷயத்துல அப்படி. அதே நேரத்துல பிரைவேட் செக்டார்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக அவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்துல பாராட்டுக்கள், மதிப்பு, மரியாதை கூடும். அடுத்த லெவலுக்கு அவங்களும் போவாங்க. வேலை கிடைக்காதவர்கள் உறுதியா வேலை கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை, உறுதியா வேலை கிடைக்கும். ஏன்னா வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்குது. அடுத்து பாருங்க, 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதலா செலவுகள் இருக்கு. படிப்பு செலவு, உடல் ஆரோக்கிய செலவுகள் மட்டும் வந்து போறக்கூடிய காலகட்டம். அடுத்து பாருங்க, 7க்குடையவன் 8ல, கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற அமைப்பு இருக்குது. கோபம் வரும், வெறுப்பு வரும், தேவையில்லாத பேச்சுக்கள், காரசாரமான விவாதங்கள் நடக்க. அதனால இந்த காலகட்டத்துல கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. இருந்தாலும் குரு பார்வை இருக்குது 2ஆம் இடத்துல. குடும்பத்துல ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது. வாக்குவாதம் தவிர்த்துக்கிறது நடக்கும். 12ஆம் இடத்து கேது, குரு பார்வை, வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும். அதே போல ஆன்மீக பயணம், ஒரு வயதானவர்கள் அனைவரும் ஆன்மீக பயணம் போகணும் திட்டமிட்டு அந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம். சொந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு, அதே நேரத்துல பரிகாரங்கள் செய்யணும், நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றணும்னா இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். அடுத்து திருமண பாக்கியம், குடும்பம் அமைகிறது அப்படிங்கிறது உறுதியா இருக்கு துலாம் ராசி என்பவர்கள். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7க்குடையவரோடு சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். திடீர் திருமணங்கள் நடக்கும். நீண்ட நாளா ரொம்ப காலமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், 4 வருடம் 5 வருடமா வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க திடீர்னு வரன் அமைஞ்சு திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்துல குரு பகவான் வழிபாடு செய்யறது, வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து 5 விளக்குகள் போட்டு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விரட்சி. வாழ்த்துக்கள்.